அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்க கிஷோர் குமார். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த டெம்பிள் ஆர்கிடெக்சர். டெம்பிள் ஆர்கிடெக்சர் அண்ட் ஸ்கல்ப்சர்னு இருக்கா, இந்த சாப்டர் தான் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ டெம்பிள் ஆர்கிடெக்சருடைய அந்த டைப்ஸ், 3 விதமான டைப்ஸ் இருக்குது. ஓகேங்களா? என்ன அப்படின்னா நகரா, திராவிடா, அப்புறம் வந்து விசாரா அப்படிங்கிற அந்த 3 விதமான டைப்ஸ் இருக்குது. அதோடைய அந்த ஆர்கிடெக்சரல் சிக்னிஃபிகன்ஸ், அதுக்கப்புறம் அதோட டைப்ஸு, அதுக்கப்புறம் அதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு 2-3 கொஸ்டின் என்னென்ன மாதிரி வந்திருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம இன் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் என்சிஆர்டி. இந்த என்சிஆர்டிலேயே அவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குது. இதை படிச்சிங்கனாலே உங்களுக்கு ஓவரால் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த டெம்பிள் ஆர்கிடெக்சர் அண்ட் ஸ்கல்ப்சரில் இப்போ எர்லியராக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரொம்ப பெரிய அந்த வாட் டு சே டிசைன்ஸோ இல்லைனா வந்து ரொம்ப பெரிய அந்த டெம்பிள் ஆர்கிடெக்சரோ இருக்காது. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஒரு வீடு வேணும்னு எப்படி நினச்சோமோ, ஒரு அட்லேருந்து தான் ஆரம்பித்தோம். அந்த மாதிரி கோவில்களும் எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்னதாக ஒரு கர்ப்ப கிரகத்திலேருந்து தான் ஆரம்பிச்சது. ஓகேங்களா? கர்ப்ப கிரகா ஒரே ஒரு பில்டிங் இருக்கும், ஒரே ஒரு ஸ்கொயர் ஷேப்டு இருக்கும். இதுக்குள்ளே வந்து மெயின் டெய்ட்டி இருப்பாங்க. அவ்வளோதான், இவ்வளோதான். ஓகேங்களா? அதுக்கப்புறமா அதுக்கு மேலே வந்து ஒரு மேல் கூரை மாதிரி ஒன்று போட்டாங்க. இவ்வளோதான் இருந்துச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி இருந்துச்சு. இதில் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான அந்த இதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷ்ரைன் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் ஒன் ஆஃப் த earliest டெம்பிள் பில்டிங். இந்த ஷ்ரைன் எதில் எங்கே இருக்குது அப்படின்னா வந்து நக்ஷா, அப்புறமா வந்து குத்ரா, நக்ஷா குத்ரா அப்படிங்கிற மத்திய பிரதேஷில் இருக்குது. 5th century சியில் இதை கட்டியிருக்காங்க. இது என்ன டெய்ட்டி அப்படின்னா வந்து சிவா டெய்ட்டி, சிவா. ஓகேங்களா? நட்சகுத்ரா அப்படிங்கிறது 5th century சிஇ. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, 5th century சிஇங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்படி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? earliest டெம்பிள் கொடுத்துட்டு இதில் எது earliest டெம்பிள் அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஷ்ரைன்ஸ், இயர்லி ஷ்ரைன்ஸ் வந்து 3 விதமாக பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? இட் இஸ் நாட் அபவுட் ஆர்கிடெக்சரல் ஸ்டைல். ஓகேங்களா? அந்த சர்க்கம்மெண்ட்ரி இருக்குல்ல, அதாவது வந்து சுற்றி வர பாதை, அதை வச்சு ஒரு 3 விதமாக பிரிக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைப் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சாதரா. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா சாதரா. அது வந்து வித்தவுட் பிரதட்சிண பாதா அப்படின்னு சொல்லுவாங்க. பிரதட்சிண பாதானா சுற்றி வரத்துக்கான பாதை இல்லை அப்படின்னு அர்த்தம். சாதரா அப்படிங்கிறது வித்தவுட் பிரதட்சிண பாதா. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா வந்து இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு நிரந்தரா. நிரந்தரா அப்படிங்கிறது பிரதட்சிண பாதா இருக்கக்கூடிய விஷயம்னு அர்த்தம், நிரந்தரா. அதுக்கப்புறமா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வத்தோ பத்ரா. சர்வத்தோ பத்ரா அப்படிங்கிறது எந்த சைடில் இருந்து ஒன்றாலும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். 4 இடமுமே வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வாசல் இருக்கும். அப்போது ஒரு இடம் இருக்குன்னா இங்கேயும் இப்படியும் ஆக்சஸ் பண்ணலாம், இப்படியும் ஆக்சஸ் பண்ணலாம், இப்படியும் ஆக்சஸ் பண்ணலாம், இப்படியும் ஆக்சஸ் பண்ணலாம், இப்படி இருக்கும். அதான் சர்வத்தோ பத்ரா. சர்வம், எல்லா இடத்துல இருந்தும் நீங்கள் உள்ளே போகலாம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ அதில் earliest known டெம்பிள்ஸ் என்னென்ன அப்படின்னா, earliest known டெம்பிள்ஸ் வந்து தியோகரில் இருக்கக்கூடிய, உத்தரப்பிரதேஷில் தியோகர். ஓகேங்களா? தியோகர் உத்தரப்பிரதேஷ். அப்புறம் ஈரான் நச்சினகுத்ரா. அப்புறமா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உதயகிரி கேவ்ஸ். உதயகிரியில் இருக்கக்கூடிய டெம்பிள் மத்திய பிரதேஷில் இருக்குது. உதயகிரி வந்து விதிஷா அந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா? உதயகிரி, உதயகிரி கேவ் இல்லை, அது கந்தகிரி உதயகிரி வேற, இது உதயகிரி. ஓகே, இது வேற. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம சாதாரணமாக இருக்கக்கூடிய அந்த பேசிக் ஃபார்ம்ஸ் ஆஃப் இந்து டெம்பிளில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 விதமாக பிரிக்கிறாங்க. அது வந்து ஃபஸ்ட்டு ஃபார்ம் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஒன் விச் இஸ் நகரா டெம்பிள். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா திராவிடா டெம்பிள். இது வந்து விசாரா டெம்பிள். ஓகேங்களா? அப்போ நகரா டெம்பிளை நீங்கள் இப்போ இதில் வரையணும்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம் அப்போ வரையணும் அப்படின்னா சிம்பிளாக எப்படி வரையலாம்னா, ஃபஸ்ட்டு நகராவில் பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கும் அப்படிங்கிறதுனா, ஃபஸ்ட்டு அது வந்து ஒரு ரெய்ஸ்டு பிளாட்ஃபார்மில் இருக்குங்க. நகராவை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ரெய்ஸ்டு பிளாட்ஃபார்மில் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து ஒரு கர்ப்ப கிரகம் இருக்கும், அதாவது வந்து கர்ப்ப கிரகம். ஓகே, கர்ப்ப கிரகத்துக்கு பக்கத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டவர் இருக்கும். ஓகேங்களா? டவர். ஓகேங்களா? இந்த டவருக்கு அப்புறம் இப்படி ஒரு டவர் போட்டுக்கோங்க. கர்பிலீனியரான ஸ்ட்ரக்சராக தான் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து ஒரு கொடை மாதிரி ஒரு விஷயம், இது வந்து அம்லக்கா. அம்லக்காவுக்கு அப்புறம் மேலே வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலசம் இருக்கும். ஓகேங்களா? அம்லக்கா அப்புறம் கலசம். இந்த கர்விலீனியராக இருக்குல்ல, இதுக்கு பேர் வந்து ஷிக்காரா. ஷிக்காரா. ஓகேங்களா? ஷிக்காரா. அதுக்கப்புறமா வந்து இந்த கர்வி லேயர் சில நேரங்களில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கிளஸ்டர்டாக இருக்கும். கிளஸ்டர்டு டவர்ஸ். ஓகேங்களா? கிளஸ்டர்டு டவர்ஸ்.
கிளஸ்டர்டு டவர்ஸாக இருக்கும். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கர்ப்பகிரகா இருக்கும். இந்த கர்ப்பகிரகால மெயின் டெய்ட்டி இருக்கும். அவ்வளோதான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் இது வந்து பிளின்த்துனா பிளின்த்துன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அப்படி இல்லைன்னா வந்து அந்த டெரேஸ், இது மேலே தான் அந்த மேலே ஒரு பிளாட்ஃபார்ம், ரைஸ்டு பிளாட்ஃபார்மில் தான் இதை வரைஞ்சிருப்பாங்க, இது கட்டியிருப்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த இதில் என்ன இருக்கும் என்ன இருக்காதுங்கிறத நம்ம அடுத்து வருவோம். திராவிடா ஸ்டைலுக்கு வருவோம். அடுத்து திராவிடா ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திராவிடா ஸ்டைலில் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்தவுடனே உங்களுக்கே தெரியும் சில இப்போ நீங்கள் உங்கள் பக்கத்துலேயே ஏதாவது ஒரு கோயிலுக்கு கூட போயிருப்பீங்க, இல்லை கோயிலை பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு உள்ளே போகும்போது என்ன இருக்குன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோபுரம்னு சொல்லுவாங்க, கோபுர தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளே போக முடியல, இல்லைனா சில பேர் சோம்பேறித்தனமாக இருக்கும், கோபுரத்தை மட்டும் தரிசனம் பண்ணிட்டு வந்துடுவாங்க. இல்லைனா வந்து அன்டைமில் போவாங்க, கோயில் பூட்டியிருக்கும், கோபுரத்தை மட்டும் தரிசனம் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அதுக்கு ஒரு பழமொழியே இருக்குது, கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது இருந்துட்டு போகுது. இப்போது என்ட்ரன்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபுரம் இருக்கும். ஓகேங்களா. கோபுரம் இருக்கும். ஓகே, கோபுரம் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய டெய்ட்டியோடைய அந்த வாகனம் இருக்கும், பிரேம் டெய்ட்டியோட வாகனம். ஓகேங்களா. இப்போ சிவன்னா நந்தி இருக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறமா வந்து இங்கே வந்து ஒரு கொடிமரம் இருக்கும். ஓகேங்களா, கொடிமரம் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாண மண்டபம் இருக்கும். இங்கே மண்டபம் இருக்கும். ஓகேங்களா, மண்டபம் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கர்ப்பகிரகம் இருக்கும். கர்ப்பகிரகத்தில் மெயின் டெய்ட்டி இருக்கும். ஓகேங்களா. இதுக்கு மேலே என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பிரமிடு ஷேப்பில் வந்து விமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கும். பிரமிடு ஷேப்பில் இருக்கும், பிரமிடு ஷேப்டு ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கியூபிக்கல் ஷேப்டு, இந்த அம்லக்கா எப்படியோ அதே மாதிரி இது வந்து இதுக்கு பேர் வந்து ஷிகாரா. இதுக்கு மட்டும் ஷிகாரான்னு சொல்லுவாங்க, இந்த இடத்த மட்டும் ஷிகாரான்னு சொல்லுவாங்க. இதை வந்து கலசம். ஓகேங்களா, இதில் அந்த கலசம் வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இது வந்து மண்டபம், கல்யாண மண்டபம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இது வந்து வாகனம், இது வந்து கோபுரம். இந்த கோபுரமாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி வந்து கொடிமரமாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து சைடில் சில ஷ்ரைன்ஸ் இருக்கும். மெயின் ஷ்ரைன்ஸுக்கு பக்கத்தில். இப்போ மெயின் ஷ்ரைன்ஸ் இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவா இருக்காரு அப்படின்னா இங்கே வந்து அவங்களோட டெய்ட்டி துர்கா இருப்பாங்க. ஓகேங்களா, அம்மன் ஷ்ரைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் கோபுரம், அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து விஜயநகர் காலத்தில் வந்து உருவாக்கப்படுறது. கல்யாண மண்டபமாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து விஜயநகர் காலத்தில் அதுக்கப்புறம் கட்டப்படுது. அதே மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா திராவிடா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சரில் ஒரு மதில் சுவர் இருக்கும், பெரிய சுவர்கள் இருக்கும். ஓகேங்களா. இது நகரா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சரில் மிஸ்ஸிங்காக இருக்கும், இந்த மதில் சுவர் இருக்காது. அதே மாதிரி திராவிடா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சரில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வாட்டர் டேங்க் இருக்கும். வாட்டர் டேங்க் வந்து கட்டி வச்சுருப்பாங்க உள்ளேயே, அந்த ஏரி மாதிரி குளம் மாதிரி வெட்டி வச்சுருப்பாங்க. நகரால் அது இருக்காது. இங்கே ரைஸ்டு பிளாட்ஃபார்மில் இருக்குல்ல, இங்கே ரைஸ்டு பிளாட்ஃபார்ம் கிடையாது. இப்போது இது ரெண்டுத்தையுமே வந்து ஒன்று சேர்க்குறாங்க, இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சரையுமே ஒன்று சேர்க்குறாங்க. அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசாரா. அப்போ ஆர்கிடெக்சரல் ஸ்டைல் ஆஃப் நகராவை எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த ஸ்டைல் இருக்குது பார்த்தீங்களா, அது அந்த சிற்பங்கள், கலைகள், அந்த செதுக்கிறது, அதுக்கப்புறமா வந்து ஸ்கல்ப்சரல் ஸ்டைல், இதை வந்து திராவிடாலேருந்து எடுத்துக்கிறாங்க. அப்போ இது ரெண்டுத்தையும் ஒன்று சேர்க்கும் போது நமக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெசாரா அப்படின்னா என்ன அர்த்தம்னா வெசல், இல்லைனா வந்து மியூல்னு அர்த்தம். அதாவது ஒன்றுத்த சுமக்கக்கூடியதுன்னு அர்த்தம், ஒன்று இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு சுமக்கக்கூடியதுன்னு அர்த்தம். அதுதான் வெசாரா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர். அப்போ வெசாரா ஸ்டைலில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு வெசாரா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர், சோமநாதபுரம் டெம்பிள் இது. அப்போ ரைஸ்டு பிளாட்ஃபார்ம் இருக்குது நமக்கு. அதுக்கப்புறமா வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கர்வி லீனியராக இருக்குது. ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆர்கிடெக்சர் வந்து திராவிடா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அப்போ இதை திராவிடம்னு சொல்ல முடியாது, நகரம்னு சொல்ல முடியாது, அது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்ந்து இருக்கிறதுனால இதை வெசாரா அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. இது எங்கே இருக்கும், எந்த இடத்துல இருக்கும், அது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நகரா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சருக்கு போயிடுவோம். இப்போ நகரா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தேவை அப்படின்னா எந்த இடத்துல கட்டி வச்சுருக்காங்க, எப்படி கட்டுறாங்க. மேக்ஸிமம் அது வந்து ஒரு ஸ்டோன் ரைஸ்டு பிளாட்ஃபார்மில் தாங்க இருக்கும், ஸ்டோன் ரைஸ்டு பிளாட்ஃபார்மில் இருக்கும். அதுக்கப்புறம் கேட்வேஸ் இருக்காது, இட் டசன்ட் யூஸ்வலி ஹாவ் எலாபரேட் பவுண்ட்ரி வால்ஸ், கேட்வேஸ் இருக்காது, கோபுரம் இருக்காது.
அதனால தான் சில நேரத்தில் கோபுரமை வந்து திராவிடா ஸ்டைல் ஆஃப் இதில் வந்து கோபுரமை நம்ம ராய கோபுரம்னு சொல்லுவோம். ராய கோபுரம், ராஜகோபுரம்னு ஏன் சொல்கிறோன்னா அது ராயர்களால் உருவாக்கப்பட்டது. கிருஷ்ணதேவராயா மாதிரி ராயர்கள், அச்சுத தேவராயா இந்த மாதிரி வந்து விஜயநகர ராயர்ஸால் உருவாக்கப்பட்டதுனால அதை ராயகோபுரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஸோ டாலஸ்ட் பில்டிங் என்ன இருக்கோ கர்ப்பகிரக கீழே வந்து அந்த ஷிக்காரா வந்து பெருசாக இருக்கும். ஓகேங்களா, அதுதான் பெருசாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து 3 டைப்பாக பிரிப்பாங்க. ஷிக்காராவையே 3 டைப்பாக பிரிப்பாங்க அந்த ஸ்டைல். ஃபர்ஸ்ட் ஸ்டைல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு லட்டினா, அப்படி இல்லைனா வந்து ரேக்க பிரசாதா அப்படின்னு சொல்லுவாங்க. ரேக்க பிரசாதா இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் ஷிக்காரா டைப். ஓகேங்களா, இப்போ எப்படி இருக்கு பாருங்க, கர்விலீனியரா இருக்கா, கர்வ் மாதிரி வருது பாருங்க, இப்படி லைட்டா மேல போகுது கர்வ். ஓகேங்களா, இதுக்கு பேர் வந்து ரேக்க பிரசாதா அப்படின்னு வரும். இப்படி இப்படி வரும், இப்படி லைட்டா இப்படி வரும், அவ்வளவுதான். ஓகேங்களா, இதுக்கு பேர் வந்து ரேக்க பிரசாதா. செகண்ட் டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பம்சனா அப்படின்னு சொல்லுவாங்க. பம்சனா அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதோ இங்க இருக்கு பாருங்க கொனார்க், இது வந்து கொனார்க் சன் டெம்பிள். ஓகேங்களா, இது வந்து கொனார்க் சன் டெம்பிள். இங்க இருக்கக்கூடிய அந்த இதுக்கு வந்து பம்சனா அப்படின்னு பேர். அதாவது ஒரு பெரிய மவுண்டன் பீக் மாதிரி இருக்கும், அதாவது கிளஸ்டர்டா இருக்கும், மவுண்டன் பீக் மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமா மேலே போகும், அப்புறம் இப்படி போயிட்டு அப்புறம் இது வந்து ஒரு பெரிய ஒரு மூடி மாதிரி மூடிடும். ஓகேங்களா, இப்போ இதுக்கும் என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா இதோட பிரேஸ் வந்து ப்ராடரா இருக்கும், அதே மாதிரி ஷார்ட்டரா இருக்கும். இதை கம்பேர் பண்ணும்போது இது ஷார்ட்டரா இருக்கும். இதான் வந்து பம்சனா ஸ்டைல். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டைல் வந்து வல்லாபி டைப்னு சொல்லுவாங்க. அடுத்த ஸ்டைல் வந்து வல்லாபி டைப் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்குலர் இதுக்கு மேலே வந்து ஒரு சின்ன ஒரு வால்டட், அதாவது வந்து கேர்வ்டு ஸ்ட்ரக்சராக இருக்கும். ரொம்ப சின்ன டெம்பிளாக தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற டெம்பிள் வந்து சின்ன டெம்பிள் மாதிரி இருக்கும், சின்னதாக ஒரு சமாதி மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்டு ஒரு கோவிலில் மேலே வந்து லைட்டாக ஒரு கேர்வ்டு ஸ்டெப் மாதிரி இருக்குது அப்படின்னா இதுதான் வல்லாபி டைப். இந்த 3 டைப் தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஷிக்காராஸோடைய டைப். ஓகேங்களா, அதில் எது நமக்கு ரொம்ப ஃபேமஸான டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லட்டினா டைப் இல்லைனா ரேக்க பிரசாதா. இந்த ரேக்க பிரசாதான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போவே இதுலேயே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் இந்தியா, அப்புறமா வந்து ஈஸ்ட்டு, அப்புறம் வந்து வெஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஹில் டைப் அப்படின்னு வந்து 4ஆக பிரிக்கிறாங்க இந்த நகரா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர். அதுக்கு சின்ன சின்ன இது மட்டும் மாறும். எப்படி மாறும்னா அந்த லோக்கல் ஆர்கிடெக்சரல் டிஃப்ரென்சஸ்ஸு, அதுக்கப்புறம் என்ன ஸ்டோன் யூஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி அந்த மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, இதை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சம் மாறும், அவ்வளோதான். அதில் எது ஃபேமஸான டெம்பிள் யார் கட்டினா இப்படி தெரிஞ்சால் போதும். ஓகேங்களா, அப்போது ஃபஸ்ட்டு இந்த சென்ட்ரல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த இதெல்லாம் நம்ம படிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு உத்தரப்பிரதேஷ் அண்ட் மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், இது 3த்தையும் வந்து சென்ட்ரல் இந்தியன் இதில் படிப்போம். ஓகேங்களா, அப்போது அது எதனால் உருவாக்கப்படுறது, சாண்ட்ஸ்டோனால் உருவாக்கப்படுது. இதை எழுதி வச்சுக்கோங்க, இட் இஸ் மேட் ஆஃப் சாண்ட்ஸ்டோன். ஓகேங்களா, அதுக்கப்புறமா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இதெல்லாம் early ஸ்டேஜஸ் ஆஃப் டெம்பிள் பில்டிங். ஏன்னா இந்த இடத்துல தான் மத்திய பிரதேஷாக இருக்கட்டும், உத்தரப்பிரதேஷாக இருக்கட்டும், இங்கே தான் வந்து குப்தர்கள் இருந்தாங்க. ஓகேங்களா, குப்தர்கள் தான் ஃபஸ்ட்டு டெம்பிள் பில்டிங்கே கொண்டு வராங்க. ஏன்னா அவங்க சமயத்தில் தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புராணாஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து அந்த மனுஸ்மிருதி, அதுக்கப்புறம் வந்து எழுதின எல்லாமே ஒரு ஷேப்புக்கு வருது. மகாபாரதமாக இருக்கட்டும், ராமாயணமாக இருக்கட்டும், இது எல்லாமே ஷேப்புக்கு வருது. ஷேப்புக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா டெம்பிள் பில்டிங் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறாங்க. அப்போது சென்ட்ரல் இந்தியாவில் தான் வந்து earliest பில்டிங் ஃபார்ம்ஸை உங்களால் பார்க்க முடியும். ஓகேங்களா, ஸோ அப்படி பார்க்கும்போது சாஞ்சியில் இருக்கக்கூடிய ஒரு டெம்பிள் தான் இதுதான் ஃபஸ்ட்டு மேலே ரூஃபே போட்டிருக்காங்க. மேலே ரூஃப் போட்ட பில்டிங்கே ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், சாஞ்சின்னு இருக்குது பாருங்கள், டெம்பிள் காம்ப்ளெக்ஸ் நியர் சாங்ஷி. அதே மாதிரி தியோகர் தான் வந்து எக்ஸலண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் போஸ்ட் குப்தா பீரியடோடைய ஸ்டைல்ஸில் நம்ம சொல்லலாம். அதில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஸ்டைல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சயத்தனா ஸ்டைல் அப்படின்னு இருக்கா, பஞ்சயத்தனா ஸ்டைல் இதுதான். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயின் டெய்ட்டி இருக்கும், மெயின் டெய்ட்டி கர்ப்பகிரகா இருக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறமா வந்து 4ஆம் மூலையிலையும் 4 டெய்ட்டிஸ் இருப்பாங்க. இது ஒரு டெம்பிள் காம்ப்ளெக்ஸ். இதுதான் பஞ்சயத்தனா ஸ்டைல். பஞ்சுனா 5ன்னு அர்த்தம். ஓகேங்களா, பஞ்சயத்தனா ஸ்டைல். இதில் சின்ன சின்ன மைனர் டெய்ட்டிஸோட ஸ்ட்ரெயின் இருக்கும், இது மேஜர் டெய்ட்டியோட ஸ்ட்ரெயின் இருக்கும். இப்படி தான் வந்து
இருக்குது. இதில் மிக ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்டான எக்ஸாம்பிள் தியோகரில் இருக்கக்கூடிய டெம்பிள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக, அதாவது வந்து மத்திய பிரதேஷில் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கஜுராஹோ குரூப் ஆஃப் டெம்பிள்ஸ். அதுதான் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த நகராவுடைய இப்போ இது எவ்வளோ சிம்பிளாக ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்க. இந்த ஸ்டைல் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இது தியோகர் டெம்பிள். ஓகேங்களா? ஒரு ரைஸ்டு பிளாட்ஃபார்ம், ஒரே ஒரு கர்ப்ப கிரகம், மேலே வந்து ஒரு ஷிகாரா இருக்குது. ஓகேங்களா? இவ்வளோ சிம்பிளாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஸ்டைலு மத்திய பிரதேஷில் 10th century 11th centuryலாம் வந்து சண்டேலாஸ் வந்து ரூல் பண்ணும்போது எந்த அளவுக்கு காம்ப்ளெக்ஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. இது வந்து லக்ஷ்மணா டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லக்ஷ்மணா டெம்பிளை கட்டினது வந்து தங்கா அப்படிங்கிற ஒரு சண்டேலா கிங், தங்கா. ஓகேங்களா? இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கஜுராஹோ குரூப் ஆஃப் டெம்பிள். இது அடுத்த இன்னொரு டெம்பிள் கஜுராஹோ காந்தரிய மகாதேவா டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. காந்தரிய மகாதேவா டெம்பிள் இதுதான் வந்து என்னன்னு பொறுத்த வரைக்கும் நகரா ஸ்டைலோடைய அந்த ஜெனித் அப்படின்னா இதோட எக்ஸாம்பிளை சொல்லலாம். ஏன்னா நகரா ஸ்டைலில் இருக்கக்கூடிய எல்லாமே இதில் இருக்கும். நீங்கள் எதெல்லாம் கேட்குறீங்களோ, என்னென்னலாம் அந்த டைப்பாக பிரிப்பீங்களோ எல்லாமே இருக்கும். இந்த ரைஸ்டு பிளாட்ஃபார்ம் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து சர்க்கம் நேவிகேட்டரி இருக்கும். அதாவது வந்து பிரதட்சிண பாதை, சுற்றி வர்றதுக்கு, கோயிலை சுற்றி வர்றதுக்கான பாதை. அதுக்கப்புறமா வந்து இங்கே மேலே உள்ளே வந்தீங்கன்னா இது ஆராதன மண்டபம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வந்து இது அர்த்த மண்டபம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வந்து மண்டபம், அதுக்கப்புறம் மகா மண்டபம். இது மகா மண்டபம் இல்லை ஆராதன மண்டபம் அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, அந்த லட்டினா ஸ்டைல் ஆஃப் அந்த ஷிகாரா இருக்கு, மேலே அந்த அந்தராலா இருக்கு. ஓகேங்களா? இல்லை அம்லக்கான்னு சொல்லுவாங்க, அந்த அம்லக்கா இருக்கு. ஓகேங்களா? இது எல்லாமே இந்த இதில் இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு கீழே இந்த ஷிகாராவுக்கு கீழே இருக்கிறது தான் கர்ப்ப கிரகா. பெரிய ஷிகாரா இருக்கா, அதுக்கு கீழே வந்து அந்த கர்ப்ப கிரகா இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த கஜுராஹோ டெம்பிள் தான் வந்து இந்த பினாக்கிள் ஆஃப் அந்த இதுன்னு சொல்லுவாங்க. இதில் மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த சின்ன சின்ன கேப்ஸ், இது எல்லாத்துலேயுமே வந்து மிதுனா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர், அதாவது வந்து செக்ஷுவல் போஸ்டர்ஸ், இது எல்லாமே வந்து இதில் இருக்கும். ஓகேங்களா? இப்போது இதுக்கு வெளியே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதெல்லாம் நீங்கள் இதுக்கு வெளியவே நீங்கள் பார்த்துட்டு இதுக்குள்ளேயே இருக்கிறீங்க. இது ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்குறாங்க. என்ன இன்டர்பிரிட்டேஷன்னா, வெளியே பார்த்துட்டு இருந்துட்டீங்க அப்படின்னா கடவுளை அடைய முடியாது. அதுக்கப்புறமா இதுக்குள்ளே போனால் மட்டும்தான் உங்களுக்கு அர்த்தமே வரும், வாழ்க்கையோட அர்த்தம் என்னன்றது புரியும். இதெல்லாம் கடந்து தான் நீங்கள் உள்ளே போகணுங்கிறதுக்கு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்குறாங்க. அது நமக்கு உண்மையாக இல்லையாலாம் தெரியாது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து வெஸ்டர்ன் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த டெம்பிள்ஸ். வெஸ்டர்ன் இந்தியாவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து ராஜஸ்தான், வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் குஜராத் அண்ட் ராஜஸ்தான், அப்புறம் வெஸ்டர்ன் மத்திய பிரதேஷ், இதில் வந்து வெஸ்டர்ன் இந்தியன் டைப் இருக்கும். அதில் அதுவும் சாண்ட்ஸ்டோன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. சில இடங்களில் வந்து ஒயிட் மார்பிள்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மவுண்ட் அபு, ஜெயின் டெம்பிள்ஸ்லாம் இருக்குது. தில்வாரா ஜெயின் டெம்பிள்னு ஒரு டெம்பிள் இருக்குது. அது மவுண்ட் அபுவில் கட்டப்பட்டது. அதை கட்டினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விமல் ஷா அப்படிங்கிற ஒரு மன்னர். அதை எழுதி வச்சுக்கோங்க. விமல் ஷா, இதுவும் உங்களோட என்சிஆர்டியில் இருக்குது, பட் இதை எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? விமல் ஷா அப்படிங்கிறவர் கட்டப்பட்டது. ஓகே, நெக்ஸ்ட் இதோட ஃபேமஸே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இன்ட்ரிகேட்டான கார்விங்ஸ் தான் இதில் இருக்கக்கூடிய ஃபேமஸ். ஒரு தூண் அப்படின்னா வந்து அதை ஒரு இன்ச்சை கூட வந்து ஃப்ரீயாக விட்டுருக்க மாட்டாங்க, எல்லாத்தையுமே வந்து பியூட்டிஃபை பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது எங்கே இருக்குன்னு பாருங்கள். சன் டெம்பிள் மோதேராவில் இருக்குது. இது ஏன் இந்த சன் டெம்பிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா, இதை கட்டுறது வந்து ராஜா பீம்தேவ் I ஆஃப் சொலாங்கி டைனாசிட்டி 1026 கட்டியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ சன் டெம்பிள் பற்றி கேட்டிருக்காங்க பாருங்க இங்கே. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ஃபேமஸ் ஃபார் சன் டெம்பிள்ஸ்? இந்த மொதிராவில் இருக்கக்கூடிய சன் டெம்பிளையும் கேட்கல, கொனார்க்கில் இருக்கக்கூடிய சன் டெம்பிளையும் கேட்கல. அவங்க வேற சன் டெம்பிள் கேட்டிருக்காங்க. பட் சன் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரேடாரில் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, வேற ஒன்றும் இல்லை. அதே மாதிரி ஜோதிர்லிங்காஸ், 12 ஜோதிர்லிங்கா இருக்குது. ஓகேங்களா? அந்த இடம் எங்கே இருக்குன்றத பாருங்க. அப்புறமா வந்து அந்த சக்தி பீடங்கள்னு சொல்லுவாங்க, சக்தி பீத். ஓகேங்களா? அது எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, அது கரண்ட் அஃபேர்ஸில் வந்தால் மட்டும். அதை நான் லாஸ்ட் கிளாஸில் சொல்கிறேன் எப்படி பார்க்கணும் என்ன அப்படிங்கிறது. இப்போ அரசவல்லி அப்படிங்கிற அந்த இது மட்டும்தான் சன் டெம்பிள். மற்ற இது அமர்கண்டகா இருக்கட்டும், ஓம்காரேஸ்வரா இருக்கட்டும், இது ரெண்டுமே வந்து சன் டெம்பிள் கிடையாது. சார் இது எப்படி சார் ஓம்கார் ஈஸ்வர்னு வருதா? இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸ்வர்னு வந்ததுனால ஈஸ்வரர்
சிவபெருமானை வந்து குறிக்கிற ஒரு சொல் அது, ஈஸ்வரர் அப்படிங்கிறது. அதனால வந்து அது வராதுன்றதையாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பி, சி, டி இதெல்லாம் வந்து நம்ம 3 இருக்கிறதுனால எலிமினேட் பண்ணிடலாம். ஒன்லி 1 தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கான ஃபேமஸான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூரிய குண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குளத்திலேயே வந்து எவ்வளோ ஆர்கிடெக்சரல் ஸ்டைலை வந்து அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ரொம்ப நகரா ஸ்டைல்லையே ரொம்ப பெரிய அந்த குளம் இருக்கிறது இங்கே மட்டும்தான். ஏன்னா இது இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஏன்னா நகரால வந்து அந்த வாட்டர் டேங்கே இருக்காது. அதில் சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த எக்ஸப்ஷன்ஸ் என்ன அப்படின்னா இந்த சன் டெம்பிள், மோதிராவில் இருக்கக்கூடிய அந்த சன் டெம்பிள். ஓகே, அதே மாதிரி ஈக்வினாக்ஸுக்கு இயரில் 2 வாட்டி ஈக்வினாக்ஸ் வரும். ஓகேங்களா? ஈக்வினாக்ஸ் அப்படிங்கிறது அதாவது வந்து டேவும் நைட்டும் ஈக்குவலாக இருக்கக்கூடிய அந்த இதை தான் ஈக்வினாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஈக்வினாக்ஸ்க்கு அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சன் ரேஸ் வந்து சென்ட்ரல் ஷைனுக்குள்ளே டைரெக்டாக வருமா, அந்த டைமில் மட்டும்தான் வருமா. ஸோ அந்த மாதிரி கட்டியிருக்காங்க, ஆர்கிடெக்சரல் மாவல் அது. ஓகே, கொனார்க்லேயும் அப்படி தான் வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஈஸ்டர்ன் இந்தியா தான் நகராலேயே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டைல். ஓகேங்களா? ஏன்னா இதுலேயே நிறைய டிவிஷன்ஸ்லாம் வரும். ஓகே, அதுக்கப்புறம் நகரால இருக்கக்கூடிய அந்த பார்ட்ஸை நம்ம இதில் வேற மாதிரி சொல்லுவோம். ஓகேங்களா? அதெல்லாம் என்னங்கிறத பார்ப்போம். ஸோ மெயினாக வந்து ஈஸ்டர்ன் இந்தியாவில் நார்த் ஈஸ்ட் அசாமில் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் பெங்கால், ஒரிசா. ஓகேங்களா? ஒடிசாவில் தான் ஈஸ்ட்லேயே ஒரிசா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். ஏன்னா ஃபேமஸான டெம்பிள்ஸ் பூரி ஜெகநாத டெம்பிளாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து கொனார்க் சன் டெம்பிளாக இருக்கட்டும், இல்லை புவனேஸ்வரில் இருக்கக்கூடிய டெம்பிளாக இருக்கட்டும், இது எல்லாமே இம்பார்ட்டண்டான டெம்பிள் ஃபார் நகரா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ்னு பார்த்தீங்கன்னா டெரகோட்டா ஸ்டைலில் தான், டெரகோட்டா மெட்டீரியலில் தான் கட்டப்பட்டிருக்கு. டெரகோட்டா மெட்டீரியலில் தான் இது கட்டப்பட்டிருக்கும். ஓகேங்களா? அதில் அசாமில் இருக்கக்கூடிய அந்த இதுனா அஹோம் ஸ்டைல். அஹோம் அந்த அவங்களுடைய அந்த இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். நம்ம மெடிவல் இந்தியாவில் அஹோம் பற்றி நம்ம படிச்சிருப்போம். அது அவங்களுடைய டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸில் அவங்க எதனால் வந்தாங்க, அது எல்லாத்தையுமே நம்ம மெடிவல் இந்தியா கிளாஸில் நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? அந்த அஹோம் ஸ்டைல் ஆர்கிடெக்சரில் காமக்கயா டெம்பிள் அப்படிங்கிற ஒரு டெம்பிள் இருக்குது. ஓகேங்களா? இந்த டெம்பிள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பெங்காலில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா வங்கா ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. சேனா கிங்ஸ் இல்லை பாலா கிங்ஸ் இவங்களோட ஆர்கிடெக்சரல் ஸ்டைலில் இது உருவாக்கப்பட்டது. பாலாஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்லி புத்திஸ்ட் பேட்டர்ன்ஸ் ஆஃப் புத்திஸ்ட் அவங்க. பட் அவங்களோட ஸ்டைலை வந்து நம்ம எடுத்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் ஈடுபட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து நம்மளுக்கு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் பேம்பூஸும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரூஃபாக வந்து பேம்பூஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க. பெங்கால்னா பேம்பூஸும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வேறு ஒன்றும் தேவையில்ல. அதில் இம்பார்ட்டண்ட்டான கோவில்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணுபூரில் இருக்கக்கூடிய அந்த டெரகோட்டா டெம்பிள். ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தேஸ்வரா டெம்பிள். இதுதான் சித்தேஸ்வரா டெம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரிசா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர். ஒரிசா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சரில் இந்த சிக்காரா இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சரையே வந்து 3ஆக பிரிப்பாங்க. அதையே 3ஆக பிரிக்கிறாங்க, ஒரிசாவையே 3ஆக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேக்க பிதா, அப்புறமா வந்து பிதாடியூல், அப்புறமா வந்து கர்கா. இது தெரியலனா பரவாயில்ல, 3ஆக இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். வேற என்ன உங்களுக்கு தெரியும்னா ஷிக்காரான்னு சொல்கிறோம்ல, அதுக்கு பதில் வந்து டியூல் அப்படின்னு சொல்கிறோம். ஷிக்காராக்கு பதில் டியூல்னு சொல்கிறோம், DEUL டியூல்னு சொல்கிறோம். அதுக்கப்புறமா வந்து மண்டபான்னு இருக்கா, மண்டபாவுக்கு பதில் நம்ம என்ன சொல்லுவோம்னா வந்து ஜெகமோகன்னு சொல்லுவோம். மண்டபாவுக்கு பதில் ஒரிசா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சரில் ஜெகமோகன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் டெம்பிள் இஸ் த இம்பார்ட்டன்ட் டெம்பிள் வித் ரெஸ்பெக்ட் டு அந்த ஒரிசா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர். இதில் இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து வெயிட் தாங்க முடியாமல் உடஞ்சிருச்சு. ஆக்சுவலாக ஷிக்காரா வந்து உடஞ்சிருச்சு. ஓகேங்களா? வெறும் நம்மளுக்கு வந்து அந்த மண்டபம் மட்டும்தான் இருக்குது, மண்டபம் மட்டும்தான் மிச்சம் இருக்குது. ஓகே, ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் டெடிகேட்டட் டு த சன் டெம்பிள். இது எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னா சன்னோடைய அந்த லெஜண்ட் இருக்குது. அதாவது வந்து 7 குதிரைகள் பூட்டி அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் டு ஈஸ்ட், ஈஸ்ட் டு வெஸ்ட் எங்கேயோ வந்து போயிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த ஒரு விஷயத்தை வந்து இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா குதிரையை தேர் மாதிரியே இதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் தேர் மாதிரி இருக்கும். இந்த டெம்பிள் வந்து தேர் மாதிரி இருக்கும்.
அப்போ இதில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைட்லலாம் சக்கரங்கள் இருக்கும். ஆக்சுவலாக அந்த சக்கரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளாக் மாதிரி இருக்கும். அந்த 24 மணி நேரத்தை குறிக்கிற மாதிரி அதை வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க அந்த சக்கரத்தை. ஓகேங்களா, இவ்வளவு நுட்பமாக வந்து இதை பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இங்கேயுமே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஷ்ரைனில் அந்த சூரிய ஒளி படுற மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த அளவுக்கு இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆர்கிடெக்சரல் மாவல் இதெல்லாம். ஓகே, ஸோ ஜக்மோகன். அதுக்கப்புறமா வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது பூரி ஜெகநாத் டெம்பிள். பூரி ஜெகநாத் டெம்பிளில் இந்த இது லட்டினா ஸ்டைலில் இருக்குது பாருங்கள். ஓகேங்களா, ரேக பிரசாதானா லட்டினா ஸ்டைலில் இருக்குது பாருங்கள் பூரி ஜெகநாத் டெம்பிள். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஹில்லி டைப்ஸ். ஹில்லி டைப்ஸ் அப்படின்னும் பொழுது இமாச்சல், குமோன், அப்புறமா வந்து கார்வால், காஷ்மீர் இங்கெல்லாம். அப்போது இதில் 2 பகுதி இருக்குது. அதாவது வந்து ஷிகாரா, அதுக்கப்புறமா வந்து மண்டபா. ஷிகாரா ஸ்டைல், ஷிகாராஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம லட்டினா ஸ்டைலில் தான் கட்டியிருப்பாங்க. மண்டபாஸ் வந்து உடன் ஆர்கிடெக்சரில் இருக்கும். ஷிகாராஸ் லட்டினா ஸ்டைலில் இருக்கும், மண்டபாஸ் உடன் ஆர்கிடெக்சரில் இருக்கும். இப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அதே மாதிரி மற்ற ஸ்டைல்ஸை கம்பேர் பண்ணும்போது ஏஸ்தட்டிக்காக வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். மாட்ரேட் ஏஸ்தட்டிக் சென்ஸ் தான் இருக்கும். இங்கே ரொம்ப வந்து இது இப்போ குஜராத்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தூணையே வந்து 1 இன்ச்சு கூட விடாமல் வந்து அதை வந்து பியூட்டிஃபை பண்ணியிருப்பாங்க. ஆனால் இங்கே அந்த மாதிரி கிடையாது. ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் தான் இருக்கும். ஏன் அப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மவுண்டன் மேலே வந்து எந்த ஒரு மெட்டீரியலும் கிடச்சிருக்காது. ஒரு இது வந்து உருவாக்கணும்னு மட்டும் அவங்க வந்து நினச்சிருக்கலாம். ஸோ இதனால தான் வந்து அவங்க அந்த ஆஸ்தட்டிக்ஸுக்கெலாம் பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலையோன்னு நமக்கு தோணுது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு திராவிடா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே நகரா ஸ்டைல் தான். இப்போ நகரால நமக்கு மெயினாக வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஷிகாரான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து கீழே கர்ப்பகிரகா இருக்குது. அந்த ஷிகாரா வந்து 3 விதமாக இருக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இங்கே வந்து அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா திராவிடா ஸ்டைலில் நமக்கு வந்து ஷிகாராவுக்கு பதில் கேட்வேஸ் இருக்கும். கேட்வேஸை நம்ம கோபுரம்னு சொல்லுவோம், நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சது தான். அதுக்கப்புறமா வந்து ஷிகாராவுக்கு பதில் நம்ம இதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விமானா அப்படின்னு சொல்கிறோம். விமானம். ஓகேங்களா, அப்போ கர்ப்பகிரகத்துக்கு மேலே இருக்கிறது விமானா, என்ட்ரன்ஸில் இருக்கிறது என்ட்ரன்ஸில் இருக்கிறது கோபுரம். ஓகேங்களா, ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க. சோழர்கள் காலத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த திராவிடா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் எப்படி உருவாகுது, எப்படி வந்து வருதுன்னு பார்ப்போம். திராவிடா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சரில் பல்லவர்கள் காலத்தில் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்குது. அதுவும் ராக்கட் ஆர்கிடெக்சராக தான் முதல்ல ஆரம்பிக்குது. ஓகேங்களா, அப்போ கல் ஒன்று இருக்கும், அதை குடைஞ்சி ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்குறாங்க. அப்போ மலைகள் எங்கே இருக்கோ அங்கே தான் இந்த ஆர்கிடெக்சர் வரும். ஃபஸ்ட்டு இனிஷியல் ஆர்கிடெக்சரை நம்ம அங்கே தான் பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது பல்லவர்கள்லேயே ரொம்ப இம்பார்ட்டண்ட் மகேந்திரவர்ம பல்லவன் இந்த மாதிரி ஆர்கிடெக்சர், ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சரில் செலவு பண்ணது. ஸோ அவரை வந்து மண்டகப்பட்டு இன்ஸ்கிரிப்ஷனில் விசித்திர சித்ரா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, அதாவது வந்து வித்தியாசமாக யோசிக்கக்கூடியவன்னு அர்த்தம். சிமெண்ட் இல்லாமல், செங்கல் இல்லாமல் ஒரு கட்டடத்தை உருவாக்கியிருக்கான். ஓகேங்களா, அதை வந்து மண்டகப்பட்டு இன்ஸ்கிரிப்ஷனில் சொல்லியிருப்பாங்க. எதுனா இந்த மாதிரி இதை வச்சு தான் கட்டியிருக்காங்க ராக்கட் ஆர்கிடெக்சர். அதுக்கு அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பையன், அது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நரசிம்மவர்மா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர். ஒரு கல் இருக்குது, அந்த கல்லில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சீன்ஸ் வரைஞ்சிருப்பாங்க, சீன்ஸை வந்து செதுக்கியிருப்பாங்க. ஓகேங்களா, இப்போ பெயிண்டிங் எப்படி வரைகிறோமோ அந்த மாதிரி ஒரு கல்லில் நிறைய ஸ்கல்ப்சர்ஸை வந்து செதுக்கியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸ்கல்ப்சருக்கு பேர் போன இடம் அந்த இது. ஓகேங்களா, பஞ்சரதத்தை வந்து செதுக்கியிருப்பார். ஸோ இந்த மாதிரி ஒரு யானையை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய யானை இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு அர்ஜுனாஸ் பெனன்ஸ் அப்படின்னு ஒரு இது இருக்குது. போய் அர்ஜுனாஸ் பெனன்ஸ்னு நெட்டில் அடிச்சு பாருங்கள், ஒரு பெரிய ஒரு கல் வந்து வரும். ஓகேங்களா, அதில் வந்து யாரோ ஒருத்தர் வந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும், அர்ஜுனாஸ் பெனன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நரசிம்மவர்ம காலத்தில் தான் வந்து உருவாக்கப்பட்டது. அப்போ ஒரு கல்லில் இருக்கக்கூடிய அந்த சிற்பக்கலைகள் அவரோட டைமில் உருவாகுது. அதுக்கு அடுத்து வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மவர்மன் 2 இல்லைனா ராஜசிம்மன் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர்னு சொல்லுவாங்க. ராஜசிம்மன் ஸ்டைலில் தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷோர் டெம்பிள்ஸாக உருவாகுது. அதாவது வெளியிலேருந்து ஒரு மெட்டீரியல்ஸை எடுத்துகிட்டு வந்து ஒரு டெம்பிள் கட்டுறாங்க.
அதில் அவர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டெம்பிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திராவிடா ஸ்டைலுடைய ப்ளூ பிரிண்ட்டை நம்ம எங்கே கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கைலாசநாதா டெம்பிள் அப்படின்னு ஒரு டெம்பிள் இருக்குது. காஞ்சிபுரத்தில் இருக்குது. அதை இவர் தான் கட்டுறது. கைலாசநாதா டெம்பிள். அதில் இதே மாதிரி வந்து கர்ப்பகிரகம் இருக்கும், மேலே விமானம் இருக்கும், அதுக்கப்புறமா வந்து எக்ஸ்டீரியர் வால் இருக்கும், ஒரு டேங்க் இருக்கும். இதுதான் மெயின் அந்த திராவிடா ஸ்டைலுடைய அந்த மெயின் ப்ளூ பிரிண்ட். இதில் அடுத்தடுத்து வரவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சில மாற்றங்களையும் மாறுதல்களையும் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சோழர்கள் வராங்க. சோழர்கள் வரும்பொழுது அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆள் யார் நமக்கு இந்த டெம்பிள் ஆர்கிடெக்சர்னா, அந்த 2 பேர், ராஜராஜா அப்புறம் ராஜேந்திரா. ராஜராஜா என்ன பண்ணுறாருன்னா, பிரகதீஸ்வரர் டெம்பிள் இல்லைனா தஞ்சாவூர் பிக் டெம்பிள்னு சொல்லுவாங்க, இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு. இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது இதுதான் வந்து இருக்கிறதுலையே மிகப்பெரிய, இந்தியாவிலேயே உயரமான அந்த விமானத்தை உடையது இந்த டெம்பிள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுக்கு மேலே இருக்கக்கூடிய சிக்காராவே 80 டன்னுன்றாங்க, 80 டன்ஸ். ஓகேங்களா? அதை எப்படி வந்து அதை மேலே ஏற்றிட்டு வந்தாங்க அப்படின்லாம், அது ஒரு பெரிய ஒரே மோனோலித்திக் கல்லுன்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து அதை வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளெல்லாம் நம்ம போக விரும்பல. அப்போ அவ்வளோ பெரிய ஒரு டெம்பிள் கட்டுறாரு அவர். அப்போ விமானங்கள் வந்து சோழர்கள் காலத்தில் ரொம்ப பெருசாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து சோழர்களுக்கு அடுத்து வர்றது யார் அப்படின்னா வந்து இவங்க விஜயநகர விஜயநகர பேரரசு வருவாங்க. அப்போ விஜயநகரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கோபுரங்களை பெருசாக்கி விமானங்களை சின்னது பண்ணுவாங்க. அடுத்தடுத்து கட்டுற கோவில்களில் கோபுரங்கள் பெருசாக இருக்கும். ஓகேங்களா? விமானங்கள் சின்ன சின்னதாக இருக்கும். அதெல்லாம் விஜயநகர் காலத்தில் கட்டப்பட்ட கோபுரங்கள்னு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள், இல்லை கோவில்கள்னு தெரிஞ்சுக்கலாம். பக்கத்தில் அம்மன் ஸ்ட்ரெயின், மண்டபம் இதெல்லாம் உருவாக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்படி தான். அப்போ விஜயநகர்கள் பீரியடில் தான் வந்து அந்த திராவிடா ஸ்டைல் வந்து முழுமை பெறுது. சோழர்கள் பீரியடில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உயரத்தை தொடுது. திராவிடா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் ரீச் இஸ் ஜெனித் டியூரிங் த சோழா பீரியட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதை தான் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் திராவிடா ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர். இதில் இந்த கோபுரங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இதை என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேட்வேஸ் எதுக்கு போடுறாங்கன்னா, நாளை பின்ன வந்து அந்த படையெடுப்புகள்லாம் வருது அப்படிங்கிறதுனால அந்த படையெடுப்புகளை தவிர்க்கிறதுக்காக வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் வால் மாதிரி, ஒரு அரண் மாதிரி அந்த கோபுரங்களை செய்கிறாங்க. ஓகேங்களா? பவுண்டரி வால்ஸை அப்படி போடுறாங்க. போடும் பொழுது ஊரை சுற்றியே இது போட்டுருவாங்க. ஏன்னா அந்த காலத்தில் ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கோவில்களோட மெயின்டெனன்ஸுக்காக சுற்றி இருக்கக்கூடிய 20 வில்லேஜ், சுற்றி இருக்கக்கூடிய 30 வில்லேஜ், இதோட ரெவன்யூஸை அந்த கோவில்களுக்கு எழுதி வச்சிடறாங்க. அப்படி எழுதும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கோவில்கள் வெறும் ரிலீஜியஸ் ரிச்சுவல் சென்டர்ஸாக மட்டும் இருக்கிறது இல்லை, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சென்டர்ஸாகவும் மாறும், ஒரு பேங்கிங் இன்ஸ்டிடியூஷனாகவும் மாறும், அதுக்கப்புறமா வந்து ஒரு பேட்ரனேஜான இடமா மாறும். ஒரு கோவில்களை சுற்றி வந்து அதுக்கப்புறம் சின்ன சின்ன கடைகள் வரும், அதுக்கப்புறம் ரெவென்யூஸ் அதுக்கு வரும். ஓகேங்களா? இது எல்லாத்தையும் அட்மினிஸ்டர் பண்ணக்கூடிய ஒரு இடமா மாறுது. இப்போ ஒரு வெள்ளம் வர காலத்தில், இல்லை படைகள் வரக்கூடிய காலத்தில் எல்லா ஊர் மக்களும் வந்து அந்த கோவிலுக்குள்ளே போய் தஞ்சம் புகுந்துருவாங்க. அப்போ அது வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் பிளேஸாகவும் நமக்கு வந்து அது செயல்படும் பிற்காலத்தில். இப்படி கோவில்கள் வந்து ஒரு விஷயத்த பண்ணல, பல விஷயத்துக்கு வந்து அது யூஸ் ஆகிருக்கு. இதுதான் நம்ம பார்க்குறோம் கோவில்களை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா, ஸோ அம்லக்காவுக்கு பதில் கலசா இருக்குங்க. அதே மாதிரி இந்த மாதிரி மிதுனா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர், மிதுனாஸ் அந்த இதெல்லாம் இருக்காது. அந்த ரிவர் காடஸோ கங்காவோ யமுனாவோ இதெல்லாம் வந்து இருக்காது. என்ட்ரன்ஸில் என்ன இருப்பாங்கன்னா, 2 பேர் இருப்பாங்க. கதை அப்படின்னு சொல்லுவாங்க. கதை மேலே வந்து காலை இப்படி வச்சுருப்பாங்க. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவங்க வந்து துவாரபாலகாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது துவார பாலகாஸ், அதாவது வந்து பாலா அப்படின்னாலே என்னன்னு அர்த்தம்னா பாதுகாவலர்கள்னு அர்த்தம். பாலாஸ், துவாரம் அப்படின்றது கதவு, துவாரா. ஓகேங்களா? ஸோ இந்த கதவுகளை, அந்த என்ட்ரன்ஸை வந்து பாதுகாவலர்கள்னு அர்த்தம். இவங்க 2 பேர் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ துவாரபாலகாஸ் இருப்பாங்க. அதே மாதிரி அங்கே வந்து கிளஸ்டர்டாக இருக்குல்ல, சிக்காராஸ் வந்து கிளஸ்டர்டாக இருக்கும். அது ஒன் ஆஃப் த டைப் தான். சிக்காரா தனியாகவும் இருக்கும், சிக்காரா சில நேரம் வந்து கிளஸ்டர்டாக இருக்கும். இங்கே அந்த மாதிரி கிளஸ்டர்டாக இருக்காது, ஒரே விமானம் தான் இருக்கும், பெருசாக இருக்கும். ஓகேங்களா? இல்லை சின்னதாக இருக்கும், அவ்வளோதான். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். மீனாட்சி அம்மன் டெம்பிள் இருக்கா, இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா,
ராஜேந்திர சோழன் கட்டின கங்கை கொண்ட சோழபுரம், அதாவது வந்து ராஜராஜாவுடைய புள்ள அவர் வந்து கங்கை கொண்ட சோழபுரம்னு கட்டியிருப்பார். ஓகேங்களா, அந்த கோபுரம், அந்த விமானம் இது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் நான் சொன்ன அந்த கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் அதெல்லாமே வந்து இந்த கான்செப்டில் தான் வரும். ஓகேங்களா, ஸ்ரீரங்கம் டெம்பிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7 கான்சென்ட்ரிக் ரெக்டாங்குலர் அந்த வால்ஸ் இருக்குதான். ஓகேங்களா, பிகாஸ் போகிற போக்கில் நாளை பின்ன என்ன ஆகுது, டெம்பிள்ஸ் வேர் நாட் லிமிட்டட் டு ரிலீஜியஸ் மேட்டர்ஸ் பட் ஆல்சோ டெம்பிள்ஸ் பிகேம் த ரிச் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சென்டர்ஸ். தே கண்ட்ரோல்டு வாஸ்ட் அமௌண்ட் ஆஃப் லேண்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இங்கே வாங்க, இதில் கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க. வாட் இஸ் த காமன் வித் த 2 ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் நோன் அஸ் அஜந்தா அண்ட் மகாபலிபுரம்? அஜந்தாவையும் மகாபலிபுரத்தையும் கம்பேர் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அஜந்தாங்கிறது கேவ், மகாபலிபுரம் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ராக்கட்டும் இருக்குது, அதே நேரத்தில் ஷோர் டெம்பிள்ஸும் இருக்குது, நமக்கு தெரியும். போத் வேர் பில்ட் இன் த சேம் பீரியடா அப்படின்னா இது பல்லவர்கள். அஜந்தா வந்து 2nd century BC-லேருந்தே உருவாக்கப்படுது. ஓகேங்களா, 2nd century BC-லேருந்து குப்தர்கள் வரைக்குமே வருது. ஆக்சுவலாக பேட்ரன்ஸ் அதனால தான் நம்ம படிக்கிறோம். வாக்கட்டகாஸ் இருக்காங்க, அதுக்கப்புறம் அதோட ஃபிடியூட்ரிஸ் இருக்காங்க, இதெல்லாத்தையும் அதனால தான் பேட்ரன்ஸ் நம்ம வந்து செகண்ட் கிளாஸில் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, அப்போ 1 வராது, தூக்கிட்டோம் அப்படின்னா ஏவும் சியும் வராது, அப்போ வெறும் பி இல்லைனா வந்து டி தான். ஓகேங்களா, அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக எலிமினேட் ஆகிடுது. போத் பிலாங் டு த சேம் ரிலீஜியஸ் டாமினேஷன்ஸ் கிடையாது, நமக்கே தெரியும். அது புத்திசம் அஜந்தா, இது வந்து ஷோர் டெம்பிள்ஸ்லாம் இருக்குது, அப்போ இந்துசம் வருது. போத் ஹேவ் ராக்கெட் மான்யூமெண்ட்ஸ் இருக்கானா இருக்குது, இதில் ஒன்லி கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பாயிடும். அதனால தான் அந்த ஒன்லி வரும்போது நீங்கள் கவனமாக இருக்கணுன்றது. ஒன்லி வந்தாலே தப்புன்னு கிடையாது, பட் கவனமாக இருக்கணும். போத் ஹேவ் ஒன்லி ராக்கெட்னா தப்பு, போத் ஹேவ் ராக்கெட்டா இருக்கு, அப்போ 3rd ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், பி இஸ் த ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அந்த மகேந்திரவர்மா ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர், நரசிம்மவர்மா ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர், அது எல்லாத்தையுமே இதில் வந்து போட்டிருப்பாங்க, நீங்கள் அதை பார்த்துக்கலாம். பில்டிங் கல்யாண மண்டபாஸ் வாஸ் அ நோட்டபிள் ஃபீச்சர் இன் த டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த கிங்டம் ஆஃப் எதுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, சாளுக்கியாஸ், சண்டேலாஸ் வராதுன்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, கல்யாண மண்டபா இருக்காது, அர்த்த மண்டபா, ஆராதன மண்டபா, இப்படி தான் பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்து ராஷ்டிரகூட்டாஸ் கிடையாது, விஜயநகரா தான் வரும். கல்யாண மண்டபமும் அம்மன் ஸ்ட்ரெயின், இந்த ரெண்டுமே வந்து விஜயநகரா டைப் ஆஃப் ஆர்கிடெக்சர். இதுவும் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து டெக்கன் ஆர்கிடெக்சர். டெக்கன் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது வசாரா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர், வசாரா ஸ்டைல். ஆனால் அந்த வசாரா ஸ்டைலை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கைலாசநாத் டெம்பிள் அட் எல்லோராவை பார்த்துருவோம். ஓகேங்களா, கைலாசநாத் டெம்பிள் வேற, கைலாசநாதா டெம்பிள் காஞ்சிபுரத்தில் இருக்கிறது வேற. ஓகேங்களா, இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ராக்கெட் ஆர்கிடெக்சர், ஒரே கல்லை மேலேருந்து கீழே வரைக்கும் செதுக்கியிருக்காங்க. ஓகேங்களா, இதுவும் அதே மாதிரி நம்மளால திராவிடா இல்லைன்னா நகரான்னு சொல்ல முடியாது, ஆனால் திராவிடா ஸ்டைலில் செதுக்கியிருக்காங்க, அவ்வளோதான். ஓகேங்களா, ஏன்னா இதில் பாருங்கள் விமானம் இருக்குது, ஆனால் கீழே கர்ப்பகிரகம் மாதிரி பெரிய கர்ப்பகிரகமாக இருக்குது. ஏன்னா ராக்கெட் அப்படிங்கிறதுனால அதை பெருசாக வந்து நம்மளால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியல. பட் இதுவே வந்து ஒரு ஆர்கிடெக்சரல் மாவல் தான். எங்கே இருக்காங்க பாருங்கள் பீப்புள். அப்போ இந்த இதுலேயே பீப்புள் அப்படின்னா எதுலேருந்து எது வரைக்கும் கட்டியிருக்காங்க பாருங்க, எப்படி கட்டியிருப்பாங்க, அதுவும் மேலேருந்து கட்டியிருப்பாங்க. ஆக்சுவலாக மேலேருந்து செதுக்கியிருப்பாங்க. எப்படி செதுக்குனாங்க, என்ன மாதிரி பெர்சீவ் பண்ணி எப்படி செதுக்குறாங்கன்னே நமக்கு தெரியாமல் இருந்துச்சு. ஆக்சுவலாக எப்படி இதெல்லாம் பண்ணாங்கன்றதே நமக்கு தெரியல, இன்னுமே தெரியல. அதில் இது வந்து கேவ் 16 இருக்குங்க, அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கேவ் 16, கேவ் நம்பர் 16 இது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒன் இம்பார்ட்டண்ட் ஸ்கல்ப்சர் இருக்குது. ராவணா ஷேக்கிங் த மவுண்ட் கைலாஷ் அப்படிங்கிற ஒரு ஸ்கல்ப்சர் இருக்குது. அது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஸ்கல்ப்சர். அது எல்லோரா கைலாசநாதர் டெம்பிளில் தான் இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க. ஓகே, இப்போ வசாரா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சரில் நம்மளுக்கு யாரை பற்றி உங்களுக்கு தெரியணும்னு பார்த்தீங்கன்னா சாளுக்கியர்கள் தான் அதை ஃபஸ்ட்டு பேட்டர்னேஜ். புலிகேசி 1லேருந்து ஆரம்பிக்குது சாளுக்கியா பீரியடு. அப்போ அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு அதை பேட்டர்னேஜ் பண்ணுறாங்க. அதில் இம்பார்ட்டண்ட்டான ஏர்லி ராக்கெட் கேவ்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராவணப்பாடியில் இருக்கக்கூடிய அந்த அயோலியில் இருக்கக்கூடிய கேவ்ஸ். ராவணப்பாடி கேவட் அயோலி, அயோலி, பதாமி, இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசாரா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர். ஓகேங்களா, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சாளுக்கியா டெம்பிள்ஸ் அட் பட்டடக்கல், இது எல்லாமே வந்து யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டு. யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் அந்த பட்டடக்கல் குரூப் ஆஃப் ஆர்கிடெக்சர், அதுக்கப்புறம் மாமல்லபுரம். அதனால தான் இதை நம்ம டீட்டெயில்டாக படிக்கிறோம். இதில் வந்து கொஸ்டின்ஸும் வருது. ஓகே,
அப்போ இது எந்த ஸ்டோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை சோப் ஸ்டோன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஆர்கிடெக்சர்லாம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சோப் ஸ்டோனில் உருவாக்கப்படுது. அது சாண்ட் ஸ்டோன் நகரால. இது வந்து சோப் ஸ்டோன். சோப் ஸ்டோனோடைய ஒரு இம்பார்ட்டண்ட் பியூட்டி என்ன அப்படின்னா அதை செதுக்கிறது ஈஸி. அதனால தான் ரொம்ப இன்ட்ரிகேட்டான அந்த செதுக்கிறது வந்து நம்மளால் உருவாக்க முடியுது சோப் ஸ்டோனில். அப்படி ஒன்ஸ் அது வந்து புது லேயர் வந்து சன்னில் எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு அப்படின்னா சீக்கிரமாக அது ட்ரை ஆகிடும். ட்ரை ஆகிடி ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஆகிடும். அதனால தான் அந்த லாங்கிட்டிவிட்டி அவ்வளோ இதுவாக இருக்குது. ஈஸியாகவும் செதுக்க முடியுது, லாங்கிட்டிவிட்டியாகவும் இருக்குது. அதுதான் சோப் ஸ்டோனுடைய மகிமை. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதில் நமக்கு இம்பார்ட்டண்ட்டான அந்த ஆர்கிடெக்சரல் பட்டடக்கல்ல எதுன்னு பார்த்தீங்கன்னா விக்ரமாதித்யா 2 மனைவி சீஃப் குயின் லோக மாயாதேவி இவங்க தான் விருபக்ஷா டெம்பிளை கட்டியிருக்காங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோட விருபக்ஷா டெம்பிளுடைய பேட்ரன் யாரு, அதுக்கப்புறம் விருபக்ஷா யாரு அப்படின்னா சிவா தான். விருபக்ஷாவும் சிவா தான். ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து ஹயோலியில் இருக்கக்கூடிய லத்கான் டெம்பிளும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இதில் ஹில்ஸில் இருக்க மாதிரி உடன் ரூஃபை வந்து பண்ணியிருக்காங்க. அதனால இது இம்பார்ட்டண்ட். ஓகே, இதுதான் சோமநாதபுரம் டெம்பிள். நெக்ஸ்ட் வந்து ஒய்ஷாலாஸோடைய ஆர்கிடெக்சரும் இதுவும் விசாரா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் தான். இதுவும் பாருங்க, இந்த ரைஸ்டு பிளாட்ஃபார்ம் இருக்கு. அதனால் நகரான்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது கர்வ்லினியரா இருக்கு. ஆனால் விமானத்தில் இருக்க மாதிரி ரொம்ப அந்த மாதிரியான ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சராக இருக்கு. ஸ்கல்ப்சர்ஸ்லாம் விமானத்தில் இருக்க மாதிரியான ஸ்கல்ப்சர்ஸாக இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே பாருங்க, சோப் ஸ்டோனோடைய இம்பார்ட்டன்ஸை இதில் நீங்கள் பார்க்கலாம். ஜுவல்லரிஸ்லேருந்து எவ்வளோ இன்ட்ரிகேட்டாக வந்து அவங்க செதுக்கியிருக்காங்க பாருங்கள் எல்லாத்தையும். ஓகேங்களா? இது எல்லாத்தையுமே உங்களால் பார்க்க முடியும். இந்த ஜுவல்லரிஸ், இதோட க்ரௌனு, அதுக்கப்புறம் கண்ணுலேருந்து மூக்குலேருந்து எல்லாத்தையுமே செதுக்கியிருப்பாங்க. ஓகேங்களா? ஒய்ஷாலாஸ், பேலூர், அலிபேடு இந்த இடத்துல. அதே மாதிரி அந்த ஆங்கிள்ஸுமே வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி காம்ப்ளெக்ஸ் அண்ட் மெனி ப்ரொஜெக்டிங் ஆங்கிள்ஸ் இதெல்லாமே இருக்குது. ஸ்டார் லைக் பிளாட்ஃபார்ம் இருக்கும் சோப் ஸ்டோனில். இந்த ப்ரொஜெக்டிங் ஆங்கிள்ஸ் எல்லாமே இருக்கும் இங்கே. ஓகே, நெக்ஸ்ட்டு அதோடைய கலெக்டிவாக நான் என்னென்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் கொடுத்துருக்கேன். இதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. தட்ஸ் ஆல். அப்போ இது நகரா, திராவிடா, விசாரா ஆர்கிடெக்சர். இது இல்லாமல் புத்திஸ்ட் ஆர்கிடெக்சர் இருக்குது, ஜெயின் ஆர்கிடெக்சர் இருக்குது. ஜெயின் ஆர்கிடெக்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மவுண்ட் அபுவில் இருக்கக்கூடிய தில்வாரா டெம்பிள், அது வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஜெயின் ஆர்கிடெக்சர். செகண்ட் வந்து கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சரவணபெலகுலா அப்படிங்கிற அந்த இடம். அதில் வந்து என்னென்னா பாகுபலி அப்படிங்கிற ஒரு ஸ்டாச்சு இருக்கும். ஓகேங்களா? அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? அந்த ஸ்டாச்சு வந்து அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதிநாத், ஃபஸ்ட்டு தீர்த்தங்கரருடைய பையன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்டாச்சு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து புத்திஸ்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த போத் கயாவில் இருக்கக்கூடிய அந்த புத்திஸ்ட் டெம்பிள். ஓகேங்களா? மகாபோதி ட்ரீ இருக்கும், அந்த போத் கயா காம்ப்ளெக்ஸ், அந்த டெம்பிள் ஆர்கிடெக்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இது எல்லாத்தையும் பார்த்துருங்க. மற்றபடி ஒரு ஓவரால் ஐடியா, டெம்பிள் ஆர்கிடெக்சரை பற்றின ஒரு ஓவரால் ஐடியா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். வேறு ஏதாவது இருந்தால், டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் யூ கேன் ஆஸ்க் மீ. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. ஜாலியாக இருங்க.